Chennai Silks. திமுகவின் தேர்தல் அறிக்கையில் தங்க நகைக்கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பு வர வாய்ப்பு இருக்கிறது என்ற செய்தி அடிபடுகிறது. அதேபோல விவசாய கடனும் கல்வி கடனும் தள்ளுபடி செய்யப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது எழுந்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் 4530 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களும் 180 தொடக்கநிலை ஊரக வளர்ச்சி வங்கிகளும் செயல்பட்டு வருகின்றன. இங்கு பொதுமக்கள் தங்களது தங்க நகைகளை குறைந்த வட்டிக்கு அடகு வைத்து பணம் பெற்று வருகிறார்கள். இன்று தங்கம் விற்கும் விலைக்கு அன்று குறைந்த விலைக்கு அடகு வைத்துவிட்டு இன்று அதன் மதிப்பு உயர்ந்து கொண்டே போவதால் பொதுமக்களால் அதை மீட்க முடியாத நிலை உள்ளது. இந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததும் 5 பவுன் வரையில் அடகு வைக்கப்பட்டிருந்த நகைகளுக்கான கடன்கள் தள்ளுபடி செய்ய உத்தரவிடப்பட்டது. இதற்காக 4094 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இதன் மூலம் ஏராளமான ஏழை எளியவர்கள் பயனடைந்தனர். அதேபோல இந்த முறையும் நகைக்கடன் ரத்து செய்யப்படும் என சொல்லப்படுகிறது. அரசும் நகைக்கடன் குறித்த லிஸ்டை எடுத்து வருவதாக தெரிகிறது. இந்த நகைக்கடன் போலவே விவசாய கடன், கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. கிராமப்புறங்களில் வேளாண் மற்றும் வேளாண் சாராத கடன்களை வழங்குவதே வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் முக்கிய நோக்கமாகும். உழவர் கடன் அட்டை திட்டத்தின் கீழ் குறுகிய கால வேளாண்மை கடன்கள் மற்றும் பண்ணை இயந்திரங்கள் வாங்குதல், நுண் நீர்ப்பாசனம், கறவை மாடுகள் வாங்குதல் போன்ற வேளாண் சார்ந்த பணிகளுக்காக வழங்கப்படும் கடன்கள் வேளாண்மை கடன்களாகும். வீட்டுக்கடன், சுய உதவி குழுக்களின் வருவாய் ஈட்டும் நடவடிக்கைகளுக்காக வழங்கப்படும் கடன்கள் மற்றும் இதர பண்ணை சாராத கடன்கள் போன்றவற்றை வேளாண் சாரா கடன்கள் என கூறுவார்கள். இந்த சங்கங்கள் விவசாய இடுபொருட்களான உரம், விதைகள் மற்றும் சிறு வேளாண் கருவிகள் விற்பனையையும் மேற்கொண்டு வருகிறது. கடந்த ஆண்டு மட்டும் வேளாண் கடன் 46,000 கோடி மதிப்பில் வழங்கப்பட்டிருக்கிறதாம். இந்த விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டால் இயற்கை சீற்றங்கள், பருவமழை பொய்த்தல் மற்றும் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமை போன்ற கஷ்டங்களை அனுபவித்து வரும் நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பேருதவியாக இருக்கும். அதேபோல மாணவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கல்வி கடன் ரத்து அமலாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தமிழகத்தில் உள்ள கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் உள்ளிட்டவை குறைந்த வட்டியில் கல்வி கடன் வழங்குகின்றன. இந்தியாவில் படிக்க 10 லட்சம் வரையும், வெளிநாட்டில் படிக்க 20 முதல் 30 லட்சம் வரையிலும் கடன் வழங்கப்படுகிறது. அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் தொழில்முறை படிப்புகளில் சேர்க்கை பெற்றிருக்க வேண்டும். 4 லட்சம் வரை கடன் பிணையும் தேவையில்லை. அதற்கு மேல் பெறக்கூடிய கடன்களுக்கு பிணை தேவைப்படும். குறைந்த வட்டியில் கடன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த கல்வி கடனும் தள்ளுபடி செய்யப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது எழுந்துள்ளது. இடைக்கால பட்ஜெட்டில் இந்த கடன் ரத்துகள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதுவும் அறிவிக்கப்படவில்லை. எனவே தேர்தல் தேதி அறிவிப்பதற்குள்ளாகவோ அல்லது திமுகவின் தேர்தல் அறிக்கையிலோ இந்த கடன் ரத்து குறித்த அறிவிப்புகள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை 3 மாதங்களுக்கு சேர்த்து 3000 பிளஸ் கோடைக்கால தொகுப்பு 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாய் என பெண்களின் வங்கி கணக்கில் செலுத்தியதால் ஒவ்வொரு வீடுகளிலும் இது பற்றித்தான் பேச்சாக இருக்கிறது. அதனால்தான் கல்வி கடன், விவசாய கடன், நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுமா என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.